மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம் மார்னிங் ஏசியன் செக்ஷன் வச்சுக்கிறோம். ஏசியன் செக்ஷன் இப்படி ஒவ்வொரு செக்ஷன்களா தாண்டி வருது. அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அடிப்படையா வச்ச ஒரு மார்க்கெட், அதை நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ட்ரேடுகள் வேணலாம் எடுக்கலாமே தவிர, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1:5 ரேஷியோல தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா, ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அந்த ட்ரெண்ட் லைனை எப்படி கரெக்டா வரைகிறது, அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாம பார்த்தோம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நாம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நம்ம எப்படி கரெக்டான லெவல்ல பிளேஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது, அது கூடவே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போனா எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுக்கணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போனா எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்களை வச்சு நாம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இந்த மார்க்கெட்டை ஹேக் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால இந்த மொபைலை கீழே வச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் ஜர்னிக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்பர் 1 இருக்கக்கூடியது கேண்டில் ஸ்டிக்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரேக் அவுட் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மூணாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாலாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபண்டமெண்டல்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 4 விஷயங்களுமே நம்ம கண்டிப்பா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு பேசிக்கான லெவல்ஸை நம்ம கடக்க முடியும். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது மார்க்கெட்டோட 2-3 லேயர்கள் வந்து படிப்படியா ஒரே ரேஞ்ச்ல இருக்கிறது சப்போர்ட்டும், மேல ஒரு டாப் லெவல்ல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல ஏன் இந்த 4 டைப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்களும் ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நாம இதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேண்டில் ஸ்டிக் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்ல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல மேலையும் கீழேயுமா கரெக்டான லெவல்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல மேல இருக்கிறத ரெசிஸ்டன்ஸ்னும் கீழே இருக்கிறத சப்போர்ட்னு நாம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கரெக்டான ரேஞ்ச் பவுண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல 1, 2, 3 இந்த ரேஞ்சை தாண்டின பிறகுதான் அந்த டைம்ல மார்க்கெட் வந்து கரெக்டான லெவல்ல ஆக்ட் ஆகும். எப்போ இந்த 4th லெவல்ல டச் ஆகுதோ கண்டிப்பா அந்த மார்க்கெட் வந்து இந்த 5th லெவலுக்கு கண்டிப்பா போகும். அப்போ இந்த 4th டைம்ல வந்து கண்டிப்பா நீங்க இதுல ஒரு பை ஆர்டரை எடுத்துட்டு அந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய அந்த 5th ஆர்டர்ல உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிரலாம். இந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல புக் பண்ணலாம். இதே இதுல செகண்ட் டைப்ல எப்படி வரும் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் அப் ட்ரெண்ட். இதுல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஐ பட்டன்லயே உங்களுக்காக அந்த லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. தேர்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் டவுன் ட்ரெண்ட். இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ள தெளிவா சொல்லியிருக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நாம இந்த ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இதுல ரெண்டாவது ஸ்டெப் ஆட்டு பிரேக் அவுட் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுல நாம எப்படி பார்க்கணும்னா, மார்க்கெட் வந்து ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு அப், ஒரு டவுன், ஒரு அப், ஒரு டவுன், ஒரு அப், ஒரு டவுன், இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கு. கீழே இருக்கிறது தான் சப்போர்ட், மேல இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து நம்ம குறிச்சாச்சு. அதாவது மார்க்கெட் வந்து ஹை லெவல் வால்டிலிட்டி எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈவினிங் 6 மணில இருந்து ஆரம்பிச்சு மார்க்கெட் ராத்திரி 10 மணி வரை ருத்ர தாண்டவம் ஆடும். அந்த டைம்ல உங்களுக்கு இந்த பிரேக் அவுட், அதாவது ஒன்னு கீழே பிரேக் அவுட் ஆனாலோ இல்ல மார்க்கெட் மேல போய் மேல பிரேக் அவுட் ஆனாலோ இந்த இடத்துல உங்களுக்கான ட்ரேட் வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது நான் சொல்ற டைம் மட்டும் ஈவினிங் 6:30 டு ராத்திரி 10 மணிக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல மார்க்கெட் இருந்து இந்த பிரேக் அவுட்டை எடுத்து அப்படின்னா, செல்லுல பிரேக் அவுட் வந்து வெளியில வந்திருக்குது, வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டையும் தாண்டி மார்க்கெட் உடைக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கான செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு அந்த வால்டிலிட்டி டைம்ல எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கறத யாராலையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல செல் வச்சுட்டு இந்த கேண்டிலுக்கு மேல உங்களோட ஸ்டாப் லாஸ்
லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் இதுல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் 1:5, அதாவது 1:5 ரேஷியோல நீங்க வந்து உங்களோட டேக் ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது நான் சொல்றது நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங்கா இருந்தாலும் சரிதான், இல்ல அந்த மார்க்கெட் ஹை லெவல் வால்டிலிட்டியா இருக்கும் போது அந்த 6:30 to 10க்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதுல இந்த மாதிரி ட்ரேட நீங்க பேஸ் பண்ணலாம். இதே சேம் கான்செப்ட் தான் மார்க்கெட் வந்து மேல உடைச்சி பை எடுத்தாலும் அந்த இடத்துல பை ஆர்டர் எடுத்துட்டு, அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து வெளியில போகும்போது இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் எடுத்து ஸ்டாப் லாஸை கீழே வச்சிடலாம். இதுல இருந்து 1:5 ரேஷியோல உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிரலாம். ஏன்னா இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மீ. ஏன்னா அந்த டைம்ல நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப முன் உதாரணம். ஏன்னா மார்க்கெட் அந்த ஈவினிங் டைம்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா நோட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணல அப்படின்னாலும் சும்மா அந்த மார்க்கெட்டையாவது எடுத்து வச்சு பாருங்க. எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, யூரோ யூஎஸ்டி, ஜேபிபி யூஎஸ்டி, அதாவது ஜாப்பனீஸ் யாங்கா இருக்கட்டும், இல்லனா நாஸ்டாக், US30, எந்த கோல்டு எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் அந்த டைம்ல மார்க்கெட்டோட தாண்டவம் ருத்ர தாண்டவமா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சுனா கண்டிப்பா நீங்க ஒரு லக்கி தான். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நான் டெய்லியுமே ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட சீக்ரெட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. மூணாவதா நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரைஸ் ஆக்ஷன் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மூணாவதா நம்ம பார்க்க போறது பிரைஸ் ஆக்ஷன் with support and resistance. இதுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரைஸ் பேஸ்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைஸ் வந்து எந்த ரேஞ்சில இருக்கு அதை பேஸ்ட் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாம எப்படி வரையறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, இந்த மாதிரி வச்சிருக்கு. இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நாம வரைகிறோம். ட்ரெண்ட் லைன் நாம வரைஞ்சோம்னா அது வந்து மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாவும் கீழே இருக்கிறது சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டால உடைக்க முடியாது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஆக முடியல. அப்போ அதுல இருந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆட்டு மறுபடியும் ஒரு அளவான ஒரு கோட்டுக்குள்ளே அது வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. மேல ஒரு ரெசிஸ்டன்ஸும் கீழே ஒரு சப்போர்ட்டும் நாம வந்து எடுத்திருக்கிறோம். இதே மாதிரி மார்க்கெட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் கீழே ஒரு சப்போர்ட், மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பிரைஸ் ஆக்ஷன். இந்த பிரைஸ் ஆக்ஷனை பேஸ்ட் பண்ணி மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த இடங்கள்லாம் நமக்கு ட்ரேடுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரது தான் பிரைஸ் ஆக்ஷன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம் மார்னிங் ஏசியன் செக்ஷன் வச்சுக்கிறோம். ஏசியன் செக்ஷன் இப்படி ஒவ்வொரு செக்ஷன்களா தாண்டி வருது. மத்தியானம் வந்து இது ஒரு லண்டன் செக்ஷன்ல நடந்திருக்கு. லண்டன் செக்ஷன்ல நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்கான மீதி இருக்கக்கூடிய விஷயம் வந்து மார்க்கெட் வந்து நியூயார்க் செக்ஷன்ல வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த மூணு செக்ஷன்ல நடக்கும்போது உங்களுக்கான ட்ரேடிங் டைம் எது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணுங்க. ஏசியன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பொதுவா மூவ்மெண்டே இருக்காது. ஜஸ்ட் ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் தான் அதுல இருக்கும். அதே இது லண்டன் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய மூவ்மெண்டா இருக்கும். அதே இது நியூயார்க் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ருத்ர தாண்டவம் ஆடும். அப்போ இந்த மூணு செக்ஷன்கள்ல நீங்க எந்த செக்ஷன்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. நாலாவதா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நாலாவது ஃபண்டமெண்டல்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுல என்ன டைப் இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நாம சொன்னாலே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னாலே அடிப்படை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அடிப்படையா வச்ச ஒரு மார்க்கெட் அதை நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹை, ஒரு லோ வைக்குது, மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல மார்க்கெட் போகுது, மறுபடியும் ஒரு ஹை வைக்குது, ஒரு லோ வைக்குது. இதுல நாம எந்த இடத்துலயுமே எதுவுமே வரைய முடியாது. இப்போ இதுல எடுத்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வரையலாம், இதுல வந்து ஒரு சப்போர்ட் வரையலாம். இது வந்து W பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லி அதுல ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேடிங்லயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதெல்லாம் இனி வர போற வீடியோக்குள்ள W பேட்டர்ன், M பேட்டர்ன், அதே மாதிரி U பேட்டர்ன், அம்பர்லா பேட்டர்ன், இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ்லயும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனாலும் எனக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி தான்,
பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் இத்தனை ஒரு 11 வருஷங்களா பிராக்டிஸ் எடுத்து அதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இப்படி ஒரு சக்சஸ் ரேஷியோவும் எனக்கு கிடைச்சு. ஆனா இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் அடிப்படையா மூவ் ஆகிட்டு இருக்கோ அந்த அடிப்படையில மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்சில உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வரைகிறது தான் the fundamentals of support and resistance. அதாவது மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்காது. அது மேல போகும், கீழே வரும், மறுபடியும் ஒரு ரேஞ்சில பக்கத்துல வரும், ஒரு பாதியில வந்துரும், மறுபடியும் ரொம்ப ஹையா போகும், அப்படி கீழே மறுபடியும் இதுல அதுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இப்படி இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது உங்களால இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாலும் அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கறத கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாலும் ஐயோ இங்க டச் ஆகலையே, அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகுமா, ஒரு சப்போர்ட்டா ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரியான டவுட்டுகள்லாம் எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த டைம்ல நாம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரேட் எடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்க இதுல ஒரு 200 EMA யூஸ் பண்றீங்க, 200 EMA யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரை யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ட்ரேடுகள் வேணலாம் எடுக்கலாமே தவிர நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 1:5 ரேஷியோல தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஃபண்டமெண்டலா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம அதுக்குன்னு ஒரு வழிகளும் இல்லாம தாறுமாறா மார்க்கெட் போகும்போது கண்டிப்பா நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்றது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்பதான் நம்மளோட கேபிட்டலையும் நாம சேஃபா வச்சிருக்க முடியும். எல்லாருமே ட்ரேடிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் ஃப்ரீயா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர போற வீடியோல நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங் எப்படி அப்படிங்கறத நாம பார்ப்போம். அதாவது ஏசியன் செக்ஷன்ல ஒரு நியூஸ் மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் ஆகும், இதே டைம் நியூயார்க் செக்ஷன்ல ஒரு நியூஸ் அது மார்க்கெட்டை எந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். until then மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்காகவே ஃப்ரீயா சொல்லி கொடுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Vangold.